ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபிரிவா சரணம். மகாபிரிவா அவர்கள் எப்பொழுதுமே பிரதோஷம் பௌர்ணமி அந்த நாட்கள்ல சிவபெருமானுக்கு இங்க பெரிய அளவுல அவர் எப்பொழுதுமே முக்கியத்துவம் கொடுப்பார். அதே போல பிரதோஷ நாட்கள்லயும் சிவபெருமானுக்கு சில அபிஷேகங்கள், சில பரிகாரங்கள், சில மந்திரங்கள்னு எத்தனையோ வழிபாடுகள் அவருடைய பக்தர்களுக்கு தொடர்ந்து கூறிக்கொண்டே இருப்பார் மகாபிரிவா அவர்கள். ஏன் அப்படின்னா மகாபிரிவா அவர்கள் சிவபெருமானின் மீது அவ்வளவு பக்தி கொண்டிருப்பார். மற்ற தெய்வங்களை விட சிவபெருமான் மீது அவ்வளவு பக்தி அவர் எப்பொழுதுமே கொண்டிருப்பார். அதனால பிரதோஷ நாட்கள்ல சில வழிபாடுகளை அவர் செய்ய சொன்ன சில வழிபாடுகளை பத்தி தான் நம்ம ஒரு வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். முக்கியமா இந்த பிரதோஷ நாள்ல நம்ம சிவபெருமான் கோவிலுக்கு சில பொருட்கள் வாங்கி கொடுக்கணும். அந்த ஒரு பொருட்கள் நம்ம 10 ரூபாய் கொடுத்தாவது கடைகள்ல இருந்து வாங்கி கொண்டு போய் நம்ம சிவபெருமானுடைய கோவில்ல சேர்த்தரணும். அப்படி சேர்த்து விட்டோம் அப்படின்னா நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய திருப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்குமாங்க. அவ்வளவு நன்மைகள் இந்த ஒரு செயல்ல இருக்கிறது. எனவே நீங்களும் தவறாம இந்த ஒரு வீடியோவை முழுமைக்கும் பார்த்து காஞ்சி மகான் மகாபிரிவா சொன்னது என்னவென்று முழுமைக்கும் தெரிந்து கொள்ளுங்கள். பிரதோஷ நேரம் அப்படிங்கிறது சிவபெருமான் நடனம் ஆடக்கூடிய ஒரு நேரமா வழிபட்டு வராங்க. அந்த ஒரு நேரத்துல நம்முடைய கர்ம வினைகள் கரைய ஆரம்பிக்க தொடங்குகின்ற ஒரு நேரமாக விளங்கும். இந்த ஒரு நேரத்துல நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்முடைய வாழ்க்கையில இன்னும் அழகாக்க நம்மளை மாற்றிவிடும். நமக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை ஒட்டுமொத்தமாக தீர்த்திவிடும். அதற்கு இந்த பிரதோஷ நாள்ல நம்ம சிவபெருமான வழிபடணும். சிவபெருமான வழிபட்டு இந்த ஒரு நாளை நம்ம தொடங்கினோம் அப்படின்னா நிச்சயமா இந்த நாள் முழுவதும் நமக்கு நினைத்தது அனைத்துமே கிடைக்குமாங்க. அதுலயும் இந்த தை மாதத்துல வரக்கூடிய பிரதோஷம் வருடத்தின் திசையை மாற்றக்கூடிய ஒரு பிரதோஷம் என்று அனைவராலும் சொல்லப்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட நம்முடைய திசையையும் நம்முடைய வாழ்க்கையும் மாற்றக்கூடிய இந்த ஒரு பிரதோஷத்துல நீங்க இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் கோவிலுக்குன்னு பண்ணுங்க. இந்த ஒரு நாள்ல நம்ம கோவிலுக்கு அளிக்கக்கூடிய ஒரு சிறிய பொருட்கள் நம்ம கொடுத்தா கூட சிவனின் முழு அருளும் நமக்கு கிடைத்துவிடும். சிவனின் மனதும் முழுமையாக குளிர்ச்சி அடைந்து விடுவாங்க. ஏன்னா சிவனுக்குரிய ஒரு நாள் இந்த பிரதோஷ நாள். இந்த ஒரு நாள்ல நம்ம சிவனை மனதார நினைக்கணும். நினைத்து கொண்டு சிவனுக்குரிய பொருட்களை, அதுவும் சிவனுடைய அந்த சன்னதிக்குள்ளேயே நம்ம அந்த பொருட்களை கொண்டு போகும் பொழுது பெரிய அளவுல நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நிச்சயமா சிவபெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே தவறாம நீங்களும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். அதே போல கோவிலுக்கு செல்வதற்கு முன்னாடி உங்களுடைய மனதில் சொல்ல வேண்டிய ஒரு வாக்கியம்னு ஒண்ணு இருக்கு. சிவபெருமானை நினைத்து கொண்டு இந்த ஒரு வாக்கியத்தை கூறுங்க. கூறிட்டு அதுக்கப்புறமா கோவிலுக்குள்ள நீங்க செல்லணும். நான் கொடுப்பது சிறியது, ஆனா பெறப்போவது சிவபெருமானின் பேரருள் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை கூறிட்டு அதற்கப்புறமா அந்த ஒரு பொருட்களை நீங்க வாங்கி கொண்டு போகின்ற பொருட்களை கொண்டு போய் சிவபெருமானின் கோவில்ல சேர்த்து விடுங்க. நீங்க வாங்கிட்டு போற பொருட்கள் என்னவோ 10 ரூபாய்க்கோ 20 ரூபாய்க்கோ இருக்கக்கூடிய பொருட்கள் தான். அதையும் நீங்க இந்த பிரதோஷ நாள்ல பிரதோஷ நேரத்துல கொண்டு போய் கோவில்ல சேர்க்கும் பொழுது அதனுடைய சக்தி உங்களுக்கு இன்னும் அதிக அளவில் கிடைக்கும். எனவே தவறாம இந்த ஒரு செயலை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த பிரதோஷ நாள்ல கோவிலுக்கு வாங்கி கொடுக்க சொன்ன மகாபெரிவா அவர்கள் கூறிய அந்த பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, முதலாவதாக எலுமிச்சை. இந்த எலுமிச்சை பழத்தை நீங்க வாங்கி கொடுக்கணும். இது மிகவும் முக்கியமான ஒரு பொருளாக கருதப்பட்டு வருகிறது. 2 அல்லது 11 எண்ணிக்கையில நீங்க எலுமிச்சை பழத்தை வாங்கி கொடுக்கலாம். 2ங்கிறது பெரிய பழம், வெறும் பழமாக மட்டும் நீங்க கொடுத்தால் போதும். 11, 21 அப்படிங்கிற எண்ணிக்கையில இந்த எலுமிச்சம் பழங்களை ஒரு மாலை போல் உங்களுடைய கைகளினாலே மஞ்சள் நிற நூலினால் செய்து அதை கொண்டு போய் நீங்க சிவன் கோவில்ல ஒப்படைத்து விட்டீங்க அப்படின்னா சிவனுடைய கழுத்துல அந்த மாலையை போடுவாங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் ஒரு முழு தீர்வானது கிடைக்கும். இந்த எலுமிச்சம் பழத்தை மட்டும் நம்ம ஒரு எண்ணிக்கையிலேயோ 11 எண்ணிக்கையிலேயோ கோவில்ல கொண்டு போய் சேர்த்து விட்டோம் அப்படின்னா எலுமிச்சை அப்படிங்கிறது நம்முடைய திருஷ்டிகளையும் எதிர்மறை சக்திகளையும் நீக்கக்கூடிய ஒரு பொருளாக கருதப்படும். அப்படிப்பட்ட ஒரு எலுமிச்சையை மட்டும் நீங்க கொண்டு போய் விட்டு பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். பிரதோஷ நாள்ல கொடுக்கும் பொழுது கண் திருஷ்டி, தடை, பயம் எல்லாம் உங்களை விட்டு விலகும். இதை நீங்க கொடுக்கும்போது உங்களுடைய மனதிற்குள் என் வாழ்க்கையில் உள்ள தடைகளை நீக்கி அருள் புரிய வேண்டும் என்பதை மட்டும் நீங்க கூறிக்கொண்டு இந்த ஒரு பொருளை கொடுங்க. 2வதா நீங்க அவசியமா எந்த ஒரு பொருளை நீங்க கோவிலுக்கு போனா கொண்டு போறீங்களோ இல்லையோ இந்த ஒரு பொருளை கொண்டு போனா மட்டும்தான் உங்களை சிவபெருமான் அந்த கோவிலுக்குள் ஏற்றுக்கொள்வார். நீங்க போயிட்டு மந்திரங்கள் கூறி என்ன வழிபாடுகள் செய்தாலும் அதனால பயனே கிடையாது. இந்த ஒரு பொருள் உங்களிடம் நிச்சயமாக இந்த ஒரு நாள்ல இருந்தே ஆகும். அப்படிப்பட்ட பொருள் என்ன அப்படின்னா வில்வ இலைகள். இது மிகவும் அவசியமான
சிவபெருமானின் மறு உருவமாக கருதப்படக்கூடிய இலைகள். இப்படிப்பட்ட வில்வ இலைகளை நீங்க எது வாங்கிட்டு போறீங்களோ இல்லையோ, இந்த வில்வ இலைகளை ஒரு எண்ணிக்கையிலாவது நீங்க கொண்டு போயிருங்க. குறைந்தது 3 எண்ணிக்கை, இல்லைன்னா அதிகபட்சம் 11 அல்லது 21 எண்ணிக்கையில வில்வ இலைகளை நீங்க எடுத்து சிவன் கோவிலுக்கு கொண்டு போகணும். சிவன் கோவிலுக்கு கொண்டு போய் சிவனோட சன்னதியில நீங்க சேர்த்து விடுங்க. நிச்சயமா இது பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வில்வ இலைகளை நம்ம கொண்டு போறது ஏன் அப்படின்னா, சிவனுக்கு மிகவும் பிடித்த ஒரு பொருளாக இருப்பது இந்த வில்வம். அப்படிப்பட்ட வில்வ இலைகளை நம்ம கொடுக்கும் பொழுது நம்முடைய கர்மாக்கள், பாவங்கள் அனைத்தும் நிச்சயமாக கரைந்து விடுவாங்க. இத்தனை நாட்கள் நீங்க தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவத்திற்கு முக்கியமா ஒரு தீர்வானது கிடைக்கும். எனவே இதனையும் நீங்க செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். குறிப்பா இதை நீங்க செய்வது மூலியமா வேலை தடையானது உங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. சரியான வேலை உங்களுக்கோ உங்களுடைய குழந்தைகளுக்கோ இல்லை அப்படின்னு கூறுபவங்க, யாருக்கு இந்த ஒரு வேலை இல்லையோ அவங்க இந்த வில்வ இலைகளை கொண்டு போய் சிவனோட சன்னதியில சேர்த்து விட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில வேலை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையானது ஏற்படவே ஏற்படாது. திருமணமும் உங்களுக்கு விரைவில் ஆகாமல் ஏதாவது ஒரு தாமதம், ஏதாவது ஒரு குறைகள், இல்லைன்னா ஜாதகத்துல பொருத்தம் இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு தடைகள் ஏற்பட்டு கொண்டிருந்தது அப்படின்னாலும் இந்த பிரதோஷ நாள்ல சிவனை நீங்க வழிபட்டு சிவனுக்கு இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்க கொண்டு போய் கொடுத்து விடுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய திருப்பம் ஏற்படும். மூன்றாவதாக பசு நெய். சிறித அளவுக்கு சிறிய நெய் டப்பா இருக்குல்லவா, நெய் டப்பாவோ இல்லைன்னா தீப எண்ணெயோ, இந்த இரண்டுல ஏதாவது ஒண்ணு நீங்க கொண்டு போய் சிவன் கோயில்ல இந்த ஒரு நாள்ல நீங்க ஒப்படைக்கணும். அது நெய் டப்பாவாக இருந்தால் மிகவும் நல்லது. அது சிறிய எண்ணிக்கையிலே இருந்தாலும் போதும். இந்த நெய்யை கொண்டு போய் நம்ம சிவன் கோவிலில் ஒப்படைக்கும் பொழுது ஆத்ம ஒளியானது நம்முடைய கோவிலுக்குள் நீண்ட நாளாக வெளிப்படும். பிரதோஷத்துல நெய் தானம் வாழ்க்கையில தெளிவு, அதனுடன் சேர்த்து தீர்வும் நமக்கு கிடைக்கும். இந்த நெய்யை கொண்டு போய் நம்ம பிரதோஷத்துல கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான முடிவுகள் எடுத்தாலும் அதுல ஒரு தெளிவே இல்லை. எந்த முடிவெடுத்தா நம்மளுடைய வாழ்க்கை சிறக்கும் அப்படின்னு உங்களுக்கு இத்தனை நாட்கள் வர தெரியாம இருந்துச்சு அப்படின்னா இந்த நெய்யை கொண்டு போய் நீங்க சிவன் கோயில்ல ஒப்படைத்து விடுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல முடிவை உங்களால எடுக்க முடியும். சிவன் சன்னதியில கொடுக்கும் பொழுது என் வாழ்க்கை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு வர வேண்டும் அப்படின்னு நீங்க நினைத்து கொண்டு இந்த நெய் டப்பாவை கொடுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். நான்காவதாக சிவனுக்கு பச்சரிசி, அதனுடன் வெறும் அரிசி 1 கிலோ அல்லது அரை கிலோ அளவுக்கு நீங்க அரிசியை கொண்டு போய் சிவன் கோவில்ல கொடுக்கணும். இது நம்ம கொடுப்பது மூலியமா அன்னதான புண்ணியம் நமக்கு கிடைக்கும். உங்களால முடிந்தா இந்த அரிசியை கொண்டு போய் சிவன் கோயில்ல ஒப்படைத்து விடுங்க. அப்படி உங்களால அரிசியை நான் கொடுக்கல, நான் அதை அன்னதானமா போடுறேன் அப்படின்னா அது உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றது. அது உங்களால பண்ண முடியும் அப்படின்னா நீங்க இப்படியும் பண்ணலாம். அன்னதானம் ஒரு 10 நபர்களுக்கோ 11 நபர்களுக்கோ இல்லை 21 நபர்களுக்கோ 11 21 அப்படிங்கிற எண்ணிக்கையில உங்க வீட்டுல இருந்து செய்து கொண்டு வந்தாலும் சரி, பார்சல் கட்டி கடையில இருந்து வாங்கி வந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய வீட்டிலேயும் பார்சல் மாதிரி போட்டு அந்த கோவிலுக்கு அருகிலோ கோவிலுக்கு வெளியிலோ இருக்கின்ற பக்தர்களுக்கு கொண்டு போய் அந்த ஒரு உணவை நீங்க தானமா இந்த பிரதோஷ நேரத்துல கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமா சிவபெருமானின் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். பண நெருக்கடி, கடன் பிரச்சனை எதுவும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக இருக்காது. ஏன் அப்படின்னா இந்த அன்னதானம் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையவே மாற்றிவிடும். குடும்பம் எவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருந்தாலும் சரி, அந்த கஷ்டங்கள்ல இருந்தும் இந்த அன்னதானம் நம்ம இந்த ஒரு நேரத்துல பண்ணும் பொழுது பெரிய அளவுல நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். பற்றாக்குறைகள் அனைத்தும் நம்மளை விட்டு நீங்கும். எனவே அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயல்ல இருக்கிறது. எனவே தவறாம நீங்களும் இந்த ஒரு செயலை செய்து பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க உருவாக்குவீங்க. ஐந்தாவதா சிவன் கோவிலுக்கு நம்ம கொண்டு செல்ல வேண்டிய பொருள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வெற்றிலை, அதனுடன் சேர்த்து பாக்கு. 2 அல்லது 5 எண்ணிக்கையில் வெற்றிலையை எடுத்துக்கொள்ளுங்கள். வெற்றிலையை எடுத்துட்டு போய் நம்ம சிவன் கோயில்ல சேர்க்கணும். அப்படி இந்த வெற்றிலையை இந்த சிவன் கோவில்ல இந்த ஒரு நாள்ல நம்ம சேர்க்கும் பொழுது வெற்றிலை அப்படிங்கிறது மங்களகரமான சக்தியை நம்மளுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்துல ஏற்படுத்தும். வெற்றிலையை கொண்டு போய் நீங்க சிவன் கோயில்ல சேர்க்கும் பொழுது குடும்பத்தில் அவ்வளவு ஒற்றுமையானது பெருகும். பிரிந்திருந்த குடும்பம் கூட இந்த ஒரு நேரத்தில் ஒன்று சேர்ந்து விடுவார்கள். மனசுல அமைதியும் அதிகரிக்க தொடங்கும். தம்பதிகளுக்கு சண்டை, பிரிவு, மனக்கசப்பு இருந்தால் அது மிக பெரிய ஒரு சக்தியாக மாறி அது அனைத்தையுமே தீர்த்து கொடுக்கும். 6வதாக சிவனுக்கு பஞ்சாமிர்தத்தையும் இல்ல பழங்களையும் நீங்க கொண்டு போய் கொடுக்கலாம். வாழைப்பழம், ஆப்பிள், பேரிக்காய் போன்ற பழங்களையோ இல்லைனா பஞ்சாமிர்தத்தையோ நீங்க கொண்டு போய் கொடுக்கும் பொழுது இந்த இனிமையான பலகாரங்களை கொடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையும் இனிமையாக மாறும். அதுவும் இந்த பிரதோஷ நாள்ல கொடுக்கும் பொழுது மன அழுத்தங்கள், கவலைகள், தூக்கமின்மை உள்ளவர்கள் இந்த ஒரு செயலை நீங்க செய்யுங்க. நிச்சயமா அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 7வதாக ரூபாய் தானம். இது மிகவும் ரகசியமான ஒரு தானமா கருதப்பட்டு வருகிறது. அதனாலதான் இதை நான் இறுதியில கூறுறேன். இந்த ரூபாய் தானத்தை நீங்க பண்ணும் பொழுது பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடக்கும்.
11, 21, 51 அப்படிங்கிற எண்ணிக்கையில நீங்க பிரதோஷ நாள்ல பணத்தை நீங்க சிவனுக்கு கொடுக்கணும். சிவனோட சன்னதியில வச்சாலும் சரி, சிவனோட காலடியில வச்சாலும் சரி, அது 11, 21, 51 இந்த 3 எண்ணிக்கையில ஏதாவது ஒரு எண்ணிக்கையில இருக்கக்கூடிய பணத்தை நீங்க கொண்டு போய் சிவனோட சன்னதியில வைங்க. அப்படி வைக்கும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு பெரிய பண பிரச்சனைகள் இருந்தாலும் நிச்சயமா அந்த பண பிரச்சனைகளானது உங்களை விட்டு தீரும். அதே மாதிரி நீங்க சிவனோட சன்னதியில இது வைக்கும் பொழுது என்னுடைய உழைப்புக்கு முழு பயன் கிடைக்க வேண்டும். இத்தனை நாள் நான் உழைத்ததுக்கு எந்த விதமான பயனும் இல்லை, இனிமேலாவது கிடைக்க வேண்டும் அப்படின்னு நீங்க மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு நாணயத்தையும் நீங்க கொண்டு போய் சிவனுடைய சன்னதியோட காலடியில வைத்து விடுங்க. நிச்சயமா இது பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும். சிவன் சன்னதியில் நின்று 3 முறை இந்த வாக்கியத்தை நம்ம சொல்லணும். ஓம் நம சிவாய, என் தடைகள் விலக, என் வாழ்க்கை உயர நீ அருள் புரிவாயாக அப்படின்னு இந்த ஒரு மந்திரத்தை நீங்க 3 முறைகள் கூறுங்க. இந்த ஒரு வாக்கியத்தை நீங்க 3 முறைகள் கூறிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க சென்று வந்த அந்த செயல்களானது உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாள்ல எளிமையா கொடுத்த தானம் கூட 1000 மடங்கு பலனாக நமக்கு திரும்பி வரும். சிலருக்கு நல்ல செய்தி தேடி வரும், வேலை வாய்ப்பு கிடைக்கும், உடல் நலத்துல நல்ல ஒரு மேம்பாடானது இருக்கும். எனவே அடுத்த 30 நாட்களுக்குள் இதனுடைய மாற்றம் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். அதே போல் இந்த ஒரு விஷயத்தை நீங்க செய்யும் பொழுது உங்களுடைய மனசுக்குள்ள மட்டுமல்ல, இந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது உங்களுடைய கவனத்தில் இருக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணு, அகங்காரமாக இந்த ஒரு செயலை செய்யக்கூடாது. இதை நம்ம வாங்கி கொடுத்தோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள் வரவே வரக்கூடாது. அவசரமாக தானத்தை நீங்க செய்யவே கூடாது. முழுக்க முழுக்க பிரதோஷம் அப்படிங்கிறது சிவபெருமானின் மீது நம்பிக்கையை வைத்து இந்த பிரதோஷத்துல நம்ம இதை பண்ணணும் அப்படின்னா நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக நம்மளால் காண முடியும். தை மாத பிரதோஷத்துல சிவன் சன்னதியில கண்ணீரோடு கொடுக்கப்படக்கூடிய ஒரு சிறிய தானம் கூட வாழ்நாள் முழுவதும் நமக்கு பாதுகாப்பாக மாறும். எனவே நீங்களும் தவறாம இந்த ஒரு தானத்தை மட்டும் செய்து பாருங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். இது காஞ்சி மகான் மகா பெரிவாரிலேயே ஒரு எளிய பரிகார முறை. நீங்களும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகா பெரியவா சரணம்.